வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரூர் சம்பவத்துல வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி, விஜய், சிபிஐ விசாரணையில் கைதாக வாய்ப்புள்ள ஆதவ் அர்ஜுனா, கூட்டணி குழப்பத்தில் பழிவாங்கும் திமுக, சேகர்பாபு, ராசா, நேரு, செந்தில் பாலாஜி, கனிமொழி திமுகவில் வலுக்கும் உட்கட்சி சண்டை, துரைமுருகனை ஓரங்கட்டும் உதயநிதி, இப்படி பல்வேறு முக்கியமான சம்பவங்களோட ரகசிய அரசியல் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நாம எப்போதும் போல நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் கொடுத்த தகவல்களை வரிசையா பார்க்கலாம். டெல்லியில அடுத்து நடக்க போற சிபிஐ விசாரணையில செந்தில் பாலாஜி மற்றும் விஜய் 2 பேரையும் ஒரே இடத்துல ஒன்னா விசாரிக்கிறதுக்கு சிபிஐ அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்களாம். இது தொடர்பாக நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர்கிட்ட தகவலை கேட்டோம். உண்மைதான், விஜய் வந்தப்பவும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு வந்தப்பவும் அங்கே தான் இருந்தோம். விஜயை பார்க்க ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் டெல்லி ஹிந்திக்காரங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து கையை காட்டிட்டு போனார். போன தடவை கவலையான முகத்தோட சென்னைக்கு திரும்பின விஜய் இந்த தடவை உற்சாகமாக போனாருன்னு தகவலை சொன்னார். அப்படின்னா சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம். அப்படி விஜய் நினைக்கிறாரு, விஜய் கைவசம் கரூர் சம்பவம் தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதையெல்லாம் வாங்கிட்டாங்க. கரூர் கூட்டத்தில் ஆரம்பத்திலேயே ஆம்புலன்ஸ் வந்து போனதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ் டிரைவர்களோட செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் பேசினதாகவும் விஜய் ஆதாரங்களை கொடுத்திருக்காரு. விஜய் கொடுத்த சில கடிதங்கள் சிபிஐக்கு முக்கிய ஆவணமாகவும் மாறியிருக்கு. கரூர் கூட்டத்தில் மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, சிலருக்கு ஜிபேல செந்தில் பாலாஜி குரூப் பணம் அனுப்பியிருக்காங்க, இது எல்லாமே சந்தேகம்னு விஜய் தரப்பு எவிடன்ஸ் எல்லாத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்காக விஜய் கூட அதிகாரிகளும் அன்பா நடந்துக்கிட்டாங்க, தகவலை எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு டெல்லி சீனியர் ரிப்போர்ட்டர் சொன்னாரு. ஓ, அப்படின்னா அப்போ செந்தில் பாலாஜி வசமா சிக்கிட்டார் அப்படிதானே அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டோம். அப்படித்தான் விஜயும் நினச்சிட்டு உற்சாகமாக சென்னைக்கு திரும்பி போனார். ஆனால் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு வந்ததும் நிலைமை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு அடுத்த குண்டை தூக்கி போட்டார் நம்ம ரிப்போர்ட்டர். நாமளும் வாட்ஸ்அப் காலில் கொஞ்சம் வால்யூம் அதிகப்படுத்திட்டு கவனமாக கூடுதல் தகவல்களை கேட்டோம். செந்தில் பாலாஜி வந்த உடனே விஜய் கொடுத்த ஆதாரங்களை தூக்கி போட்டு என்ன பதில் சொல்றீங்கன்னு விசாரணையில் கேட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே விஜய் கூட இருந்தவங்க மூலமாக ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதுக்கான பதிலை எல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே விஜய் ரவுண்டானாவில் இருந்து வேலுசாமிபுரம் வரைக்கும் வரும்போது என்னதெல்லாம் நடந்துச்சு, விஜய் வண்டியில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ளே என்ன பண்ணாரு, ரவுண்டானாவில் கூடி இருந்த ரசிகர்களை ஏன் வேலுசாமிபுரம் வர சொன்னாங்க, விஜய் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு மாமல்லபுரம் ரிசார்ட்ல விஜய் பேசினது வரைக்கும் செந்தில் பாலாஜி தன்னோட ஆதாரங்களை கொடுத்திருக்காரு. அப்படின்னா செந்தில் பாலாஜி தப்பிச்சிட்டாரு, விஜய் மாட்டிக்கிட்டாரான்னு கேட்டோம். அப்படித்தான் செந்தில் பாலாஜி மனசுலையும் நினைச்சிட்டு சென்னைக்கு திரும்பி இருக்காருன்னு நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் சொன்னாரு. அப்போ என்னதான் உண்மைன்னு நம்ம கேட்டோம். அதாவது செந்தில் பாலாஜி பத்தின ஆதாரங்களை விஜய் தரப்பும், விஜய் மீதான ஆதாரங்களை செந்தில் பாலாஜி தரப்பும் கொடுத்திருக்காங்க. சிசிடிவி காட்சிகள், ஆடியோ ஆதாரங்கள், வாட்ஸ்அப், ஜிபே, இப்படி பல விஷயங்களை 2 தரப்பும் போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. சிபிஐ நடத்துகிற விசாரணையில் விஜய், செந்தில் பாலாஜி 2 பேருமே வசமாக சிக்கியிருக்காங்க. விஜய் வாக்குமூலம், செந்தில் பாலாஜி வாக்குமூலம் 2ஐயும் கவனமாக பதிவு செஞ்ச சிபிஐ ஆதவ் அர்ஜுனா தேவையில்லாமல் கருத்து சொன்னதையும் எடுத்து வச்சிருக்காங்க. விஜய், செந்தில் பாலாஜி 2 பேரும் கைதாகிறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஜெயிலுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொன்றா புட்டு வச்சாரு நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர். அத்தனையும் கவனமாக பதிவு செஞ்ச நாமளும் அப்படியே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பக்கம் வந்தோம். நம்ம அறிவாலய சோர்ஸ் சில தகவல்களை மெசேஜில் அனுப்பிட்டு அப்படியே வாட்ஸ்அப் காலில் வந்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் பெரிய பிரச்சனைன்னு நினச்சாங்க, ஆனால் புதுசாக வந்த கமல் கட்சி வரைக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க. 10 சீட்டு வேணும்னு கமல் கட்சி அடம் பிடிச்சாங்க. 2 சீட்டு தான் தருவோம், வேணும்னா வாங்கிக்கங்கன்னு சொன்னோம். அதுவும் வேளச்சேரி, சிவகங்கை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு திமுக கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த 2 தொகுதியும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி. இப்போ அதிமுக, பாஜக, அமமுக, பாமக கூட்டணியால் டெபாசிட் வாங்குறதே திண்டாட்டமாக போயிடும். அதனால் 1000 விளக்கு, ஸ்ரீரங்கம், கோவை தெற்கு, ஆலந்தூர், தாம்பரம் 5 தொகுதி கொடுங்க, டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கிறோம்னு கமல் கட்சி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிரட்டல் உருட்டல் நடக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கே நேராக போய் புகார் தெரிவிச்சிருக்காரு. என் கட்சிக்காரங்க மேலேயே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களான்னு நினச்சிட்ட ஸ்டாலின், உங்களுக்கு கொடுக்கறத வாங்கிக்கோங்க, 8 தொகுதி, அதில் 3 பொது தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கமிட்டியில் பேசிக்கோங்கன்னு அனுப்பி வச்சுட்டாராம். விசிகாவுக்கும் கேட்ட தொகுதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அடம் பிடிச்சதா சொன்னாங்களேன்னு கேட்டோம்.
ஆமாம், உண்மைதான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெளியில் போனால் வேற சாய்ஸே கிடையாது. அதனால் கம்யூனிஸ்ட் நிர்வாக கமிட்டியில் திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமாக பேசி ஒரு கம்யூனிஸ்ட்டை சம்மதிக்க வச்சுருக்காங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட் இழுபறியாக போயிருக்கு. எதனால் இப்படி நடக்குது? 2018 இருந்து ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்களேன்னு நம்ம டவுட்டை கேட்டோம். அதுக்கு இப்போ இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மேல மக்கள் அதிருப்தியிலே இருக்காங்க. குறிப்பா உள்ளாட்சி கவுன்சிலர்கள், மேயர், சேர்மன் மேல மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. திமுகவுக்கு 60 தொகுதி மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு திமுகவோட உளவுத்துறையே கணக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதி எல்லாமே எல்லோ, ரெட் லிஸ்ட்ல இருக்குது. அதனால கிரீன் தொகுதிகளை எல்லாம் திமுக எடுத்துக்கிட்டாங்க. மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் திமுக கிட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பிரச்சனை செஞ்ச கட்சிகளுக்கு வசமா ஆப்படிக்கிறாங்க திமுக. இதனால திமுகவுக்கு தானே நஷ்டம் அப்படின்னு கேட்டோம். ஆமா, உண்மைதான். திமுக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே 2-3 தேர்தலில் எதிர்கட்சியா கூட வராம போயிருக்கு. அதனால எப்படியாவது எதிர்கட்சி அந்தஸ்தையாவது வாங்க 30 தொகுதியாவது ஜெயிக்கணும்னு கடுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் கூடுதலா பல தகவல்களை சேகரிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லிஸ்ட் படி பார்த்தா திமுக உட்கட்சி குழப்பம் உச்சத்துல இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது தென் மாவட்ட வேட்பாளர்கள் கலந்தாய்வு நடக்கும்போது தென் மண்டலத்துல திமுக பொறுப்பாளராக இருக்கிற கனிமொழிக்கு அனுமதி இல்லை. கனிமொழி தன்னோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உதயநிதி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி தலைமைக்கு கொடுத்திருக்காரு. சென்னை சுற்று வட்டாரத்துல சேகர்பாபு டீம், ஆராசா டீம் ரெண்டுமே கடுமையா முட்டிக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்டாலின் கவனத்துக்கும் போயிருக்கு. உட்கட்சி சண்டை போடாதீங்கன்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஆனால் அதே மீட்டிங்கில் செந்தில் பாலாஜியும் KN நேருவும் சண்டை போட்டிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துச்சு. நன்றி நண்பர்களே. மேலும் பல தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.